அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு மிக மிக குட்டி பதிவு. ஒரு 5 நாணயங்கள் இருக்குது. 4 நாணயம் ஒரு நாடு, 5ஆவது நாணயம் ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு பேர் குக் ஐலண்ட், சமையல் தீவுகள்னு பேர். இது தனியாக பேசுவோம். இப்போ இந்த நாளை பற்றி மட்டும் பேசுவோம். இது நியூசிலாந்து பக்கத்தில் இருக்குது. நியூசிலாந்து புதிய நிலப்பரப்பு தீவு, புதிய நிலத்தீவு. நியூசிலாந்து புதிய கடல் தீவு, கடல் பரப்பு. அதற்கு அருகாமையில் ஒரு 15 விதமான தீவுகள் இருக்குது. அதில் இது ஒரு தீவு, குக் ஐலண்ட். இந்த எழுதிருக்கு பாருங்க. 2ஆம் எலிசபெத் இருப்பாங்க. இதில் எல்லாத்துலேயுமே அவங்க இருப்பாங்க. எலிசபெத் 2. இது எல்லாமே 2003 உள்ள கமாமரேட்டிவ் காயின்ஸு அண்டு யூஎன்சி காயின்ஸ். கமாமரேட்டிவில் யூஎன்சி காயின், அலுமினிய நாணயம். இது நீங்கள் இப்போ அந்த நாட்டிலேயே வாங்க முடியாது. குக் ஐலண்டுக்கு போனாலும் சமையல் தீவு, நல்ல நீர் சறுக்கு விளையாட்டு விளையாண்டுட்டு நல்ல விதவிதமாக மீன் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். ஃபுல்லாக கடல் ஏரியா, நல்ல சுற்றுலாத்தலம். இது ஒரு சுதந்திரமான நாடு. நியூசிலாந்து பக்கத்தில் இருந்தாலும் நியூசிலாந்துக்கு கட்டுப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு குடியரசு நாடு குக் ஐலண்ட். ஃப்ரெஞ்சு கண்ட்ரியோட பாலினேஷியா அப்படிங்கிற ஒரு இடமும், அமெரிக்காவோட சொமாவோ அப்படிங்கிற ஒரு தீவும் இது பக்கத்தில் இருக்குது. தீவுக்கு பேர், அந்த பீச்சுக்கு பேர் மோரி பீச். நியூசிலாந்துடன் இணைத்து காணப்படும் ஒரு சுய ஆட்சி நாடு. கேபிட்டல், தலைநகரத்துக்கு பேர் அவர்வா. என்ன பேர்? அவர்வா. அங்குள்ள பணத்துக்கு பேர் குக் ஐலண்ட் டாலர் அல்லது நியூசிலாந்து டாலர். மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம். சவுத் பசிபிக் கடல் அதில் இருக்குது. தெற்கு பசிபிக் கடலில் இது அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் டு, அதாவது டிசம்பர் டு ஏப்ரல் வரைக்கும் அங்கே கிளைமேட் நல்லாயிருக்கும். சுற்றுலா போகிறதுக்கு உகந்த மாதங்கள், சுற்றுலா போகிறதுக்கு உகந்த மாதங்கள் டிசம்பர் டு ஏப்ரல். அங்கே லாங்குவேஜ் ரேராடங்கன் அப்படிங்கிற ஒரு மொழி, மோரி அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மொழி, புகாபுகன் அப்படிங்கிற ஒரு மொழி, புகாபுகன் அப்படிங்கிற ஒரு மொழி அங்கே பேசுகிறாங்க. 2003 1 சென்ட் காயினை 4 விதமான அனிமல்ஸ் சீரியல் வாய்ஸாக ஒரு பிரிண்ட் போட்டு ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ் அங்கே வெளியிட்டிருக்காங்க. 4 நாணயங்கள் மட்டும். 10 நாணயம் விட்டுருக்கு. அதில் 4 நாணயம் வச்சுருக்கேன். எந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. 4 நாணயம் மட்டும் வெளியிட்டாங்க. இதில் முதல்ல ஒரு நாய் இருக்குது. ஒரு நாய், டாக். எங்கள் ஊர் பக்கம் ராஜபாளைய நாய் தான் ஃபேமஸ்ஸு. இது ஒரு நாய், இங்கிலீஷ் பாயிண்டர் டாக். இதுக்கு பேர் இங்கிலீஷ் பாயிண்டர் டாக். இந்த நாணயம் அலுமினியம் தான். பின்னால் குயின் எலிசபெத் இருப்பாங்க. திஸ் காயின்ஸ் ஃப்ரம் த அனிமல் சீரியஸ். திஸ் காயின் ஃப்ரம் த அனிமல்ஸ் சீரியஸ் கமாமரேட்டிவ் காயின்ஸ் ஃப்ரம் த குக் ஐலண்ட். விலங்குகளின் வரிசையில் ஒரு நினைவு நாணயமாக குக் ஐலண்டுங்கிற ஒரு தீவிலிருந்து இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. இந்த நாய்க்கு பேர் தான் சொன்னேன். என்ன பேர் சொன்னேன்? இங்கிலீஷ் பாயிண்டர் டாக். 2வது ஒன்று இருக்கு பாருங்க. இது கம்பளி ஆடுன்னு நினச்சிடாதீங்க. இதுவும் ஒரு வகையான டாக். காஷ்மீர் பகுதியில் கம்பளி ஆடு இப்படி தான் இருக்கும். உள்ள இந்த ரோமங்களை ஃபுல்லாக எடுத்து
கம்பளி செய்து கொடுத்துருவாங்க. இது வேணால் இது ஒரு டாக், நாய் வகையை சேர்ந்தது. இதுக்கு பிறகு கூலி டாக், COLLIE, கூலி டாக். இதில் எல்லாத்தினுடைய நாணயத்தினுடைய வெயிட்டும் 1.44 கிராம் கமாமரேட்டிவ் காயின்ஸ் தான். இந்த நாணயத்துக்கு இன்னொரு பேர் பேர்ட் டாக். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறவை மோதி பறந்து செல்லக்கூடிய ஒரு பேர்ட் டாக் இதுக்கு பேர். இது 2வது நாணயம், ஃபுல் அண்ட் ஃபுல் UNC காயின்னு. 3வது நாணயம் ரூஸ்டர். இது மங்கி. ரூஸ்டர்னால் சேவல் மாதிரி இருக்கும். இந்த இருக்கா 1 சென்ட் சேவல் படம் போட்டிருக்கல, தலையை திருப்பி நிற்கிது, மேலே கொண்டையெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் ரூஸ்டர். The 4 coins of various animals in series from Cook Island. வித்தியாசமான 4 விலங்குகளை பற்றிய நினைவு நாணயங்கள் குக் ஐலண்ட் தீவிலிருந்து 2003 வெளியிட்டாங்க. இது ஒரு 3வது நாணயம். 4வதாக மங்கி. நம்ம ஒரு பக்கம் குரங்கு, ஆஞ்சநேயர், அனுமார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். வாயு பகவான். இது மங்கி. டோட்டலே மங்கிங்கிற ஒரு பேர் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே வருஷத்தில் உள்ளது. 4 விதமான ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம், ஃபுல்லாக UNC காயின்னு. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நாணயங்கள் இப்பொழுது இல்லை. மே மாதம் 1ஆம் தேதி, மேனா எப்போ ஒரு 5வது மாதம் வரும், ஏப்ரல் மே 1/05/2016 2016 இதை நிறுத்திட்டாங்க, டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ நீங்கள் போனாலும் இந்த கமாமரேட்டிவ் காயின்ஸ் நீங்கள் வாங்க முடியாது. இது 13 உள்ளது. இப்போ 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷத்துக்கு முன்பு வெளியிடப்பட்ட ஒரு நாணயத்தில் இது UNC நாணயம். இந்த நாணயம் எங்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அதில் போட்டிருக்காங்க. இதில் இந்த நாணயம் இப்போ நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க, அந்த 4 நாணயம் வாங்கணும் அப்படின்னு, இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்துகிறாங்க. எங்கே கிடைக்கும் அப்படின்னா, வேரியஸ் அனிமல்ஸ் கலெக்டர்ஸ் அவங்கள்ட்ட கிடைக்கும்னு சொல்லாங்க. வித்தியாசமான மிருகங்களின் விலங்குகளின் நாணயங்களை சேகரிக்கக்கூடிய நாணய சேகரிப்பாளரிடம் இந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்கும். நீங்கள் வாங்குறதா நீங்கள் அங்கே தான் வாங்க முடியும், வேறு எங்கேயும் வாங்க முடியாது. ஆனால் மக்கள் புழக்கத்திலேருந்து எடுத்தே 13 வருஷம் ஆச்சு. அதனால் இப்போ மக்கள் புழக்கத்துலையும் இல்லை, கவர்மெண்ட் ரிலீஸும் இல்லை. அப்படி புழக்கத்தில் பழசு இருந்தாலும் அது செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்படியே செல்லாதுன்னு அறிவிச்ச நாணயங்களாக இருந்தாலும் அது யூஸ்டு காயினாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கமாமரேட்டிவ்ஸ் காயினு வாங்க முடியாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம் ஒருத்தர் வச்சுருந்தார், நான் வாங்கிட்டு வந்தேன். 4யுமே கொடுங்க, UNC காயின் 4யுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த 4 நாணயமும் சேர்ந்து 600 ரூபா. இது இந்த 4யும் சேர்த்து தான் தருவேன். ஒரு நாணயம் இந்த நாய் மட்டும் கொடுங்க, இது வித்தியாசமான ஒரு நாய், கூலி டாக், இதை கொடுங்க, இது ஒரு சேவலை கொடுங்க, ஒரு மங்கியை கொடுங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஒன்று வாங்கினா நான் தரமாட்டேன். இந்த 4யும் சேர்த்து தான் ஒன்று தருவேன். இந்த 4யும் நான் வாங்கின விலை 500 ரூபா, நான் விற்கிற விலை 600 ரூபா. வேணுங்க வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நம்மளுடைய என் கலெக்ஷனில் இது இல்லை, ஒரு செட்டு தான், இல்லைன்னா என்னோடய கலெக்ஷனில் இது இருக்கட்டும். வாங்கின்ற நண்பர்களுக்கு 4யும் சேர்த்து தருவேன். இது ஒரே ஒரு நாணயம், பிஃபானா என்னது? அது ஒரு உலகக்கோப்பை, அது ஒரு கால்பந்து விளையாட்டோடு சேர்ந்தது. இது 2018 உள்ளது, UNC காயின். இது ரஷ்ய நாட்டு காயின். 2018 உள்ள ரஷ்ய நாட்டு காயின் பிஃபா வேர்ல்டு கப் ஆஃப் ரஷ்யா அண்ட் 25 ரூபிள்ஸ், 25 ரூபிள்ஸ். இதில் எங்கிட்ட 25ன்னு போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் திரும்பணும், இந்த பக்கம் இந்த சண்டை மாறுத பறவை இருக்கும், 2 புறமும் முகமுள்ள பறவை, 2 முகங்களையும் ஜாயின் பண்ணி கோப்பையை நடுவில் உச்சியில் கிரீடம் மாதிரி தூக்கி வச்சுருப்பாங்க. அந்த பறவையினுடைய கால்களுக்கு கீழே 25 போட்டிருக்காங்க. அந்த 2018 அப்படிக்கு மேலே 25ன்னு போட்டிருக்கான். 25 ரூபிள்ஸ், ரஷ்ய நாட்டில் உள்ள 25 ரூபாய் நாணயம். நம்ம நாட்டில் 25 ரூபாய்க்கெலாம் நாணயம் கிடையாது. ஒரு நினைவு நாணயம், கமாமரேட்டிவ் காயின்ஸு. ஃபுட்பால், அதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் வேர்ல்டு கப் ஆஃப் ஃபிஃபா, FIFA ஃபிஃபா காயின், ரஷ்யன் ஃபெடரேஷன். இது கமாமரேட்டிவ் ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷன். இந்த பக்கம் ஃபிஃபா வேர்ல்டு கப்பு தெரப்பி ஆஃப் இன் ரஷ்யான்னு போட்டிருக்கு. அந்த
இந்த கோப்பையை அப்படி எழுதியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு நாணயம் இருக்குது. வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா 1200 1500ன்னு விலை அதிகமாக போட்டிருக்காங்க. ஒன்றே ஒன்று நினைவா நாணயம், கம்மாமரேட்டிவ்ஸ் காயின்ஸு, யூஎன்சி காயின்ஸு, ஃபுட்பாலை நினைவுபடுத்தக்கூடிய காயின்ஸு, பிஃபா அப்படிங்கிற ஒரு நாணயம் 450 ரூபா இதனோட ரேட்டு. இது ஒன்று மட்டும் வாங்கினா சிப்பிங் சார்ஜோடு சேர்த்து 500 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த நாணயம் உங்களது கரங்களுக்கு வந்துவிடும். ஒன்லி ஒன் சிங்கிள் பீஸ். இந்த கோப்பைக்காக வேண்டி வாங்கினேன். இளம் வயதில் ஒரு ஃபுட்பால் பிளேயரு, இப்போ முடியாது. இன்னும் ஒரு காலத்தில் பந்து கரண்டில் ஓட்டி எத்திக்கிட்டே இருப்போம். நாங்கள் ஒரு டீம், ஒரு விளையாட்டு நண்பர்கள், கால்பந்து விளையாட்டு நண்பர்கள். அந்த ஒரு ஆர்வத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கிறேன். வாங்கிய விலை 400 ரூபா, விற்கின்ற விலை 450 ரூபா. ஒரே ஒரு காயின் மட்டும் இருக்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.